Praise the Lord Jesus. இன்னைக்கான வசனம் Jeremiah 29:11. I will bless you with a future filled with hope, a future full of success and not of suffering. ஆமென். இந்த வசனம் எப்போ எழுதப்பட்டிருந்தா, எரேமியா யூதர்கள்லாம் பீப்புள் ஆஃப் ஜூடா பேபிலோனியாவில் கேப்டிவ்ஸாக இருக்க போது இந்த லெட்டரை எரேமியா எழுதியிருக்காரு. அதில் சொல்லியிருக்காரு, I will bless you with a future filled with hope, a future full of success and not of suffering. இந்த காலத்தில் கூட நம்மளும் ஒரு விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு கேப்டிவாக அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் நம்ம இருப்போம். நம்ம ரொம்ப விழுந்துட்டோன்னா நம்ம இனிமேட்டு ஃப்யூச்சர் நம்மளுக்கு இல்லை, எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம். நான் கர்த்தர் இந்த தேர்வு ப்ராமிஸ் பண்ணுறேன். அவர் நம்மளுக்கு ஒரு பிளான் வைத்திருக்காரு. அந்த பிளான் ஃப்யூச்சர் ஃபுல் ஆஃப் சக்ஸஸாக தான் இருக்கும். நம்ம சஃபரிங்காக இருக்க கர்த்தர் ஒரு ஜனங்களை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டாருனா, நம்மளை தேர்ந்தெடுத்து கொண்டாருனா, கண்டிப்பாக அவர் நம்மளுக்காக ஒரு நல்ல ஃப்யூச்சரை அவர் பிளான் பண்ணி வச்சுருக்காரு. எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும். அவர் நம்மளுக்கு எப்படி வழி நடத்துறது எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும். ஸோ இந்த காலத்தில் நம்ம இருக்க வேண்டிய பொறுத்து நம்ம ஜெபிக்கணும். இந்த காலத்தில் நம்ம தாண்டணும். கர்த்தர் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்யூச்சரை அவர் ஆயத்த பண்ணி வச்சுருக்கார்.